ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அழகுப்பிரியா பாலாஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் முட்டை பொடிமாஸ். அதை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 3 வாழைக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு வாழைக்காய் வாங்கிக்கோங்க. எனக்கு கிடைச்சது நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வாழைக்காயை வந்து ஒரு 10 நிமிஷம் இட்லி வேக வச்ச மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோனையும் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் வெட்டி இதில் தாளிச்சிடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம். இப்போது துருவி வச்ச வாழைக்காயை சேர்த்துடலாம். இந்த வாழைக்காய் எல்லாம் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல கொஞ்சம் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இந்த பக்குவத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போது வந்து ஒரு 6-7 பல் பெரிய பல் பூண்டு எடுத்து தட்டி இந்த மாதிரி வச்சு அதில் கலந்து சேர்த்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த பூண்டு வாசனை இந்த ரெசிபியில் சூப்பராக வரும். கம்மன்னு இது நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா அந்த பூண்டோட வாசனை வராது. பாருங்கள், இப்போ நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அடித்து கலக்கி வச்சுருக்கேன். இதையும் அதோடு சேர்த்து நல்லா பெரட்டி அப்படியே வந்து அமுக்கி வச்சிடலாம். பாருங்கள், இப்படி ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ முட்டையும் வாழைக்காயும் தனித்தனியாக பிரிஞ்சு வர டைம் இது. பாருங்கள், நல்லா இப்படி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தன்னை போல் பிரிஞ்சு வந்துடும். இப்போது நம்ம முட்டை சேர்த்துருக்கனால இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும். நம்ம ஸ்டார்டிங்லேயே பச்சை மிளகாய் சேர்த்துருப்போம். இப்போ வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. பாருங்கள், நான் தேங்காய் தேவையான அளவு எடுத்து தோல் சீவிட்டு, அடிபாகத்தில் இருக்க தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா தேங்காய் முருகி சூடு பிடிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் செஞ்சுட்டேன். எவ்வளோ அற்புதமாக வந்திருக்குன்னு. ரொம்பவே சூப்பரான அருமையான ஒரு வாழைக்காய் முட்டை பொடி மாஸ். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அசந்து போயிடுவாங்க வீட்டில். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்ல சுவை இதில் இருக்குது. வாழைக்காய் முட்டை பொடி மாஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இப்போ குக்கிங் டிப்ஸ் பார்த்துடலாம். இப்போது வாழைக்காய் ஏன் அப்படியே தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாதான்னு கேட்பீங்க. ஏன் அப்படின்னா, அது வாழைக்காயை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கும்போது கலர் மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அவிச்சு அதை எடுத்து நீங்கள் துருவி சேர்க்கும்போது அது கொஞ்சம் கலர் மாறாது. அதே மாதிரி தேங்காயை வந்து நீங்கள் அடிபாகத்தில் உள்ள தோலை சீவிட்டு இதில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் இந்த புட்டு பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து நான் கிடைச்சது இங்கே வாங்கி சமைச்சேன். ஸோ வந்து வாழைக்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நீங்கள் நாட்டு வாழைக்காய் வாங்கி சமைச்சு பாருங்கள். அது கொஞ்சம் மாவாக இருக்கும். இந்த மாதிரி ஆவி கட்டிட்டு அதை துருவுனிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டு செய்கிறனால இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அழகுப்பிரியா பாலாஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.